இந்த உலகத்தில் வந்து எந்த பொருளுமே அழியாது. அப்படி இருக்கும்போது சூரியனில் வந்து மொத்தமே ஹைட்ரஜன் அணுக்களுடைய செறிவு சரி பல லட்சம் கோடி 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 டன் கணக்கில் இருக்காது. அந்த அது ஒவ்வொரு நாளைக்கே பல்லாயிரம் லட்சம் டன் வெடிக்குது. வெடிக்கும்போது அதுக்கு நடுவில் இருக்கிற புரோட்டான்லேருந்து வெப்பம் பல லட்சம் செல்சியஸ் வெப்பம் ஜோதி வெளிப்பட்டால் தான் நமக்கு வருது. அது வச்சு அந்த புரோட்டானில் இருக்கிற இது கக்கிட்டு திருப்பி 2 அணுவாக மாறுது, ஹீலியமாக மாறுது. திருப்பி அந்த ஹீலியம் வெடிக்காது. அது செயற்கை முறையில் தான் வெடிப்பிக்கணும். அப்போ அங்கே வெடிக்காது. அப்போ எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆன பிறகு என்ன ஆகும்? சூரியன் இருக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகும். இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாக குறைஞ்சி முடிக்கிறதுக்கு 300-400 கோடி வருஷம் ஆகும். ஆமாம், இது ஒரு வருஷம் கூட ஒரு பேப்பரில் பார்க்குறோம், சூரியன் அழிய போதுன்னு. அவசரப்பட்டு சொத்து பத்து விற்று தின்றாருங்க. அது இப்போ இல்லை, 300 கோடி வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி அதே போல் ஒரு பொருள் நமக்கு இப்போ கிடைக்கணும்னா அது நம்ம முயற்சியால் கிடைக்குதா இல்லை இறைவனோட சித்தத்தால் கிடைக்குதா? எப்படி ஒரு பொருள் இது வேணும் எனக்கு, ஆமாம், இது எனக்கு நான் முயற்சி எடுத்தால் கிடைக்குமா இல்லை இறைவனோட சித்தம் இருந்தால் கிடைக்குமா? அதாவது மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து கடவுள் கொடுத்துருவாங்க. கடவுள் கொடுத்த பிறகு வரும். மனிதனுக்கு கடவுள் கொடுத்து முயற்சின்னு ஒன்று உங்களுக்குள்ளே வைக்கிறார். உங்களுடைய ஜீவனில் வந்து முயற்சி ஒன்று கொடுத்துட்றாரு. அந்த முயற்சியும் அவர் தான். அந்த முயற்சியும் அவர் தான். அந்த உங்களுக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாய் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு வரையறை தான். அந்த வரையறைக்குள்ளே தான் வந்து அது இது பண்ண முடியும். இந்த தெருநாய் அந்த தெருக்கு போக முடியாது, அது கட்சி கொதறிடும். ஆனால் நாம் அப்படி கிடையாது. உலகத்தில் எந்த முள்ளாக போய் திரைக்கடல் ஓடியும் திரைவியல் சொல்கிறாங்க. உண்மையான அர்த்தம் வேற. அந்த ஜான் வைத்து உலகத்தில் அழைய சொல்லி அதுன்னு ஒரு பழமொழி பண்ணணும். அது அர்த்தம் வேறு. சப்போஸ் ஆசிரியர் அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம எங்கேனாலும் போய் படிக்கலாம். ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் போதும், நல்லா சமைக்கலாம். இப்போ ஹிந்தி தெரிஞ்சால் போதும், அந்த மாதிரி. அதனால் வந்து நமக்குன்னு ஒரு முயற்சி கொடுத்துட்றாரு. இந்த முயற்சியை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மேம்பட்ட வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் அது கூட வந்து உங்களுடைய முன்வினைக்கு உட்பட்டது தான். அதனால் நமக்கு தெரியாது. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஊழல் தான் முன்னாடி வந்து நிற்கும். ப்ராப்ளம் ஊழ் பழைய வினை, முன் பிறவிகளை செய்த வினை தான் வந்து முன்னாடி நிற்கும். அதுக்கு முன்னாடி நம்ம முயற்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் முயற்சி, நம்பிக்கை, இதில் வந்து இந்த மனதில் ஏற்படுகின்ற முயற்சி, ஒரு நம்பிக்கை, இதுக்கு வந்து ஒரு தெய்வீக சக்தி உண்டு. அதுக்குன்னு ஒரு தெய்வீக சக்தி உண்டு. நம்ம மனிதனுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்குமே ஒரு சக்தி உண்டு. இப்போ பொறாமைப்பட்டோம்னா அதுக்கு ஒரு சக்தி உண்டு. பொறாமை மிக மிக மோசமானது. அது நம்மளையும் கெடுத்துரும், அடுத்தவனைக்கும் அது பாதிப்புடும். ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு நமக்கு ரொம்ப பாதிக்கட்டுவோம். அவங்க ரிசீவ் பண்ணுறது அவன் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி வச்சுருக்கணும், அதை ரிசீவ் பண்ணிக்கும். அப்போ அவனுக்கும் பாதிப்பு இருக்கணும். அப்போ அவன் நல்லவனாக இருந்தால் தப்பு பண்ணாமல் நல்லவனாக ஒன்றும் ரிட்டர்ன் வந்துடும் நமக்கு. அதனால் இருக்கிறத ரொம்ப மோசமானது பொறாமை. இந்த தொடர்ச்சி பார்த்து பொறாமப்படுறது பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அவர் இன்னொன்று கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறது, அதுவும் மோசமானது. எப்படியாவது அவன் கெட்டு போவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி இருக்கிறதுல டாப்பில் நம்ம தூக்கி வருது எதுனா இறக்கம். இது வந்து ஜப்பானில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அப்ளை பண்ணி மனிதர்களுக்கு அப்ளை பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய மனதில் எந்தெந்த பொறாமை, குரோத உணர்வு, அப்புறம் வந்து உலோகத்தன்மை, அந்த மாதிரி வாழ்க்கையில் அவனை செலுத்தி அது அப்படியே வந்து அன்பு வகையில் இறக்கும். அன்பு பாசம்லாம் பெரும்பாலும் ஒரு குறிக்கிற வட்டத்தில் போகும். நம்ம குடும்பத்துக்கு மட்டும், உங்கள் குடும்பத்தில் நம்ம மனைவி, நம்ம அம்மா அப்பா, நம்ம பசங்க, அது அன்புன்னு சொல்கிறாரு. பாசம்
இந்த உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு பாசம். இரக்கம்ன்றது அது கிடையாது. இரக்கம் வந்து ப்ராடாக போயிட்டே இருக்கும். அந்த மூணாவது வீட்டில் எதனா ஆனாலும் நம்ம இறக்க நல்லா இருக்குது. நீங்கள் ரோட்டில் ஒரு நாய் வந்து அடிபட்டுருக்குன்னா அவங்களால் இறக்கம் ஏற்படுத்தா உங்களால் போக முடியாது, வேலைக்கு கூட போக முடியாது. இருந்து அதை ரெடி பண்ணி ஏதோ அதுக்கு எதனா உங்களால் ஆர்டர் செய்ய முடியும்னா வஞ்சனையெல்லாம் செஞ்சுருக்கீங்க. செஞ்சுட்டு ஐயோ நம்ம அதனுடைய உங்கள் வேலை நீங்கள் 10 மணிக்கு டியூட்டிக்கு போனோம், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கே வராது. இது எப்படியாவது அங்கே போய் சரி பண்ணிடும். உங்களுக்கு வந்து மேற்கொள்ளுது அந்த இறக்கத்துக்கு என்னன்னா சப்போஸ் நான் இந்த மாதிரி ஒரு இறக்கப்படுறேன் இருக்கேன், எனக்கே ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் வந்துச்சு. கிட்னியில் ஒரு 78% ஃபங்க்ஷன் ஆகாத கண்டிஷன் வந்துடுச்சு. இறக்கம் வருது, அதை தானேவே சரி பண்ணிக்கும். அது தானேவே சரி பண்ணிக்கும். உங்களுக்கு நிறைய பைசா செலவு பண்ணிடும், மருந்தும் சாப்பிட வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும். நம்ம வர்ற விபத்து ஆபத்து வந்து இறக்கன்ற ஒரு உணர்ச்சினால மட்டும் எல்லா தடைகளும் நிற்கணும். அதனால தான் ஒரு இறக்கத்தை வந்து தான் அதிகமாக இருக்கிறார். ஜீவகாருண்யம் அதில் ஜீவகாருண்யத்தில் அது நிறைய வருது. அதில் வந்து கொல்லாமை, புலால் உண்ணாமை, இது வள்ளுவரும் சொல்லியிருக்காங்க. சாவடிக்கக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. எந்த ஆடு மாடு கோழி அதை சாப்பிடும்போது அது அடுத்த பிறவிக்கு அது உரம், அடுத்த பிறவிக்கு அதுதான் உரம். சாப்பிட்டு அடுத்த பிறவி வரும் வரும் பிறந்தது ஆகணும். அது வந்து முக்தி அடைகிறது வேணாம் தானே ஐயா? புரியல. பிறவி அடுத்தது வேணாம் தானே? அடுத்தது வேணாம் வேணாம் நான் முடிவு பண்ண முடியாது. நம்ம தர்ம சிந்தனையோடு வந்து இறை சிந்தனையோடு, தர்ம சிந்தனை இறை சிந்தனை இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த ஆன்மாவுக்கு முக்தி மேற்கொண்டு பிறவா நிலை அதுக்கப்புறம் தான். இப்போ அந்த பொருள் வந்து முயற்சியில பாதி கிடைக்கணும், கடவுளுடைய சித்தத்துல பாதி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, முயற்சி எடுக்கிற கடவுள் சித்தம் இருக்குது. இன்கேஸ் அப்போ கிடைக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? இறைவன் நமக்கு கொடுக்கலன்னு நம்ம நினைச்சுக்கணுமா, முயற்சி நம்ம எடுக்கலன்னு நினைச்சுக்கணுமா? இறைவன் கொடுக்கத்தை நம்ம வாங்கிக்கணுமா, இல்லை முயற்சி கேட்டது என்னன்னா, எனக்கு அந்த பொருள் வேணும்னா நான் முயற்சி எடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி முயற்சி எடுக்கணும். நான் நடந்து போய் கடையில வாங்கணும், இது ஒண்ணு. நான் கடையில நடந்து போய் கடை இல்லாம கூட போயிடலாம் பொருள். சரி சரி, அந்த பொருள் இல்லாம போயிடலாம், அது ஏன் கொடுக்கல, இது ஒரு பக்கம். சரி, நான் காசு எடுத்துட்டு போறேன், கடையில பொருளும் இருக்குது, அன்எக்ஸ்பெக்ட் எனக்கு திடீர்னு உடம்பு சரியாத நடக்காத போயிடுதுன்னு வச்சுக்க. இது வந்து அப்ப நமக்கு அந்த பொருள் கிடைக்கலன்னா அது இறைவன் சித்தமான்னு கேட்கலாம். அதாவது நம்ம ஒரு ஜீவனாக பிறந்திருக்கோம், நம்ம பிறக்க போகிறோன்னு ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல இல்லையா, ப்ரீ பிளானிங் பண்ணல, நமக்கு எதுவும் தெரியாது. இந்த பிறப்புன்றது நம்ம எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் தான். கரெக்டுங்களா? அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இன்சிடென்ட். அப்பா அம்மா வந்து எதிர்பார்த்துருப்பாங்களே, நம்ம ஒரு குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களே அப்பா அம்மா. எதை நீ அப்பா அம்மான்றீங்க? என்னுடைய அப்பா அம்மாவோ நான் அப்பா அம்மா பண்றேன். அது தோற்றத்தை இது வந்து இதோட வெயிட் 64 கிலோ. இது வந்து சிவஞான சித்தியாரில் மாயா இயந்திர தனு அப்படின்னு பேர். இந்த உடம்புக்கு இயந்திரம் மிஷின், மாயா இயந்திரம், தனுன்னா உடம்பு, கடைசியில் தான் உடம்புன்னு பேர் வருது. இது உடம்புன்னா இதுக்கு வந்து அறிவு கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், நேரடியாக பார்த்து சொல்கிறேன். ஒருத்தர் லெதர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண, இங்கே தான் எம்ஏ கிஷோர் ஹெச்என் சொல்ல. அந்த பையன் வந்து ஒரு மிஷின் இருக்கும், லெதர் விடுவாங்க. லெதர் விட்டு அது வந்து அப்படியே, அது ஜெர்மன் மிஷின். 3 ரப்பர் ரோலரு, ஒரு 2 ரப்பர் ரோலர் வரும். அந்த பக்கம் பார்த்துருக்கேன். அது விடுபட்டு தப்புன்னு இது பண்ணோம். அது என்ன ஆச்சு, கீழே பெடல், அது கண்ட்ரோல், காலில் கண்ட்ரோல். இவன் விடும்போது அது ஓப்பன் ஆகி அது உள்ளே அந்த பக்கம் விழுந்துச்சு, அதுக்குள்ளே விழுந்துச்சு பொருள். அந்த சைடு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், பின்னாடி போய் தான் எடுக்கணும். இவன் நம்ம காலில் தானே இருக்கு,
நம்ம கண்ட்ரோல் தான் சொல்லிட்டு அது திறந்தப்போ இப்படி கையை எடுக்கிறோம், தெரியாமல் கால் பட்டு பெடல் அப்படியே வரும், அது கட்டாய் விழுந்துச்சு அந்த பக்கம் கை. இப்போ அந்த கட்டாய் அந்த பக்கம் விழுந்துது, அந்த அந்த கைக்கு உணர்வு இருக்குமா? அந்த கைக்கா விழுந்தது, அந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்த கைக்கு உணர்வு இருக்குமா? இருக்காது. அதுக்கு வழி தெரியுமா? இதுக்கு வழி தெரியும், இங்கே தெரியும். கட்டாய் விழுந்த கைக்கு தெரியாது, தெரியாது. அதே மாதிரி சில பேர் கால் கட்டாயிடும், கட்டாய் அந்த பக்கம் விழுந்துருது, அதுக்கு தெரியுமா வழி? தெரியாது. ஆனால் இது வரையில் வழி இருக்கும். ஏன்? இதில் தான் உணர்ச்சி இருக்கு உடம்புல. இதுக்கு உள்ள ஒரு சூக்கும தேகம், சூக்கும தேகம், உணர்வு மயமான தேகம், அது உணர்வு மயமானது, அதுதான் உணர முடியும். அது போயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. உடம்புல எல்லாத்தையும் எடுக்கலாம், யார்கிட்ட மாற்றலாம். ரெண்டு கை 2 கால் போனவங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், நிறைய பேர் இருக்காரு. இதுவரையில் உடம்பே இருக்காது, 2 கை இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் லட்டு கொடுக்குறீங்க, வடப்பாயத்தில் சாப்பாடு போடுறீங்க, நம்ம மாதிரி தான் நம்ம அனுபவிப்பான். அது ஏதாவது ஏறக்குறை இருக்குமா? இருக்காது, இருக்காது. உணர்வு தான் அவங்க அங்கம் குறைபாடே தவிர அங்கே உணர்வில் குறைபாடு கிடையாது. நீங்கள் கழுத்து வரையில் எந்த உறுப்புனாலும் மாற்றலாம், கொள்ளலாம், எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம். மூளையில் மட்டும் கை வைக்க முடியாது. கண்ணும் மாற்றலாம், எத்தனை வேணாலும் மாற்றிக்கலாம், அது இருப்பான், உயிரோடு இருக்கலாம். ஏன்னா அந்த உயிர் நித்திய ஜீவன் வந்து தலைக்கு நடுவில் அது ஒரு புள்ளி புள்ளின்னா ஒரு குண்டூசி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல் முனையில் எவ்வளோ இடம் இருக்கும். இந்த உதாரணம் அதுக்கு சொல்லக்கூடாது, பட் உதாரணம் சொல்ல, குண்டூசி நுனியில் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு லட்சமாக பிரித்து, அந்த இடத்த லட்சமாக பிரித்து அதில் ஒரு பாகம் எவ்வளோ இருக்கும் கண்ணுக்கே தெரியாது, அந்த அளவு தான். அப்போ ஒன்றும் கிடையாது, அது வந்து அது ஒரு உணர்வு, அவ்வளோதான். அந்த உணர்வு எப்பொழுதுமே வந்து சாகாது, அதை அழிக்கவே அழிக்க முடியாது. அதுதான் நம்முடைய உண்மையான உருவம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பா அம்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது உண்மையில் வந்து அது உண்மை கிடையாது. ஒரு ஆன்மா யாருக்கும் அப்பா ஆக முடியாது, யாருக்கும் தாயாக முடியாது, மனைவி ஆக முடியாது, பிள்ளையாக முடியாது. எல்லாருக்கும் ஒரே ஒரு உறவு தான். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மாவுடைய கண்ணுக்கே தெரியாது. ஆக்சுவலாக உங்களை நான் பார்க்க முடியாது. அந்த ஆன்மாவுக்கு மேலே போற்றி இருக்கிற சட்டை தான் அந்த உடம்பு. அது தோற்றம், ஆன்மாவை தோற்றாது, அதனுடைய கடைநிலை தோற்றம் தான் அந்த உடம்பு. இது ஆன்மா கிடையாது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன், இதுக்கு அறிவு கிடையாது, உருவத்துக்கு அறிவு கிடையாது. இப்போ நான் பார்த்தோம்ல, கட்டாய் போகிறதில்ல, எதுக்குமே அறிவு கிடையாது. ஏன்னா இது ஜடப்பொருள். நீங்கள் நாம் சாப்பிட்ற கருப்பையில் வந்து தாய் வயிற்று வழியாக போதும், உன்னுடைய எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் போதும். வெளியில் வந்த பிறகு நான் கொடுக்குற ஃபீடிங் தான். சாப்பிட்ட அன்னையிலேருந்து இன்னை வரையில் எத்தனை டன்னு சாப்பிட்டோம், எத்தனை டன்னு தண்ணி குடிச்சோன்னு தெரியாது. அத்தனையும் மனமாக போய் அதில் சட்டை இருந்து வந்து ஆற்றலாக மாறி எல்லாம் போக மிச்சம்தான் நமக்கு தசையாக மாறி. உணவினுடைய தன்மாற்ற நிலையை வந்து இதுவே மாற்றிக்குது, ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின். இந்த மாதிரி மெஷின் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. எவ்வளவோ கண்டுபிடிச்சாங்க. எலான் மஸ்க்கு செவ்வாய் கிரகத்தில் போய் ஃப்ளாட் போடலாம் 2050ன்றான். முடியும், செய்ய முடியாது இல்லை. செயற்கையான ஒரு ஆக்சிஜன் காஸ்ட்லி, என்ன தலையெழுத்த இருக்காருன்னா, நீங்கள் ஆக்சிஜன் மண்டலத்தை உருவாக்கிறதுக்கு பல கோடி செட் பண்ணலாமே, ஃபுல்லாக கூட உருவாக்க முடியாது. சுவாசிக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி வச்சு என்ன தலையெழுத்து, இதே மாதிரி தான் இருக்காங்க மண். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் பிளட்டு இப்போ ஓ குரூப் பிளட்டு தேவைப்படுது. மிஷின் உருவாக்க முடியுமா அந்த எலான் மஸ்க்கு? எத்தனை லட்சம் கோடி முடியாது. அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அதுதான் இந்த பிசிக்கல் பாடின்ற மிஷின். இதுக்குள்ளே போட்டால் அது தயார் பண்ண முடியும், எந்த செலவு கிடையாது. அப்போது எவ்வளோ பெரிய மிஷின் இது, இயற்கை கொடுத்துருக்கிற மிஷின். ஓகே, நீ என்ன தான் கண்டுபிடிச்சாலும் ஆக்கலாம், அழிக்கலாம், இயற்கையே கூட அழிக்க முடியும் பண்ணுறான். ஆனால் இது ஒரு சின்ன ஒரு ட்ராப் பிளட்டு, ஒரு இது கூட வேணாம்,
150 ml ஒரு ட்ராப் பிளட்டு இயற்கையாக செய்ய முடியுமா? இந்த விஞ்ஞான அறிவினால முடியாது. அது இந்த இயற்கை கொடுத்துருக்க இந்த பாடி மிஷின். அது இது வந்து மெஷின் தான். மாயா இயந்திர தனு அப்படின்னு தான் இதுக்கு பேர். ஆனால் இதை எப்படி அப்பான்னு சொல்ல முடியும்? நான் எப்படி என்னுடைய பையனுக்கு அப்பான்னு சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. ஓரளவு, அதாவது 0.01% வேணும்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எலும்பணுவாக மாறுது. எலும்பில் இருக்கிற செல் அது வேறு, தசையில் இருக்கிற செல் அது வேறு. அதனுடைய கேரக்டர், ஃபங்க்ஷன், பர்ஃபார்மன்ஸ், அதனுடைய பயன் எல்லாமே வெவ்வேறு. நரம்பு இருக்கிறது வந்து நியூரான்கள், அது தலைப்பகுதியில் இருக்கிற இது வேறு. கிட்னியில் இருக்கிறதும் செல்லு தான், அதுவும் அது நெஃப்ரான். அது வந்து ஆர்ஓ ஃபில்டர் மாதிரி. ஒரு 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 கடுகளவு கிட்னியில் இருக்கிற இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான நெஃப்ரான் செல் இருக்குது. அது தனி, அது வேறு. ஆமாம், நம்ம வந்து ஒரு சாம்பார் சாப்பிட்டோம்னா ஒரு ட்ராப்பில் பல லட்சக்கணக்கான நெஃப்ரான் செல்ஸு ஷேர் பண்ணிக்கும். அது ஷேர் பண்ணி அது ஃபில்டர் பண்ணும். அதுதான் தனி, அந்த வேலையை ஃபில்டர் பண்ணி சத்தை வந்து பிளட்டு கொடுத்துட்டு தேவையில்லாத யூரினாக இருக்குது. இவ்வளவும் நமக்கு நடக்குது, நம்ம நினச்சி பார்க்க மாட்டோமே. அதுக்கு எங்கே நேரம் இருக்குது? இவ்வளோ உள்ள டீப்பாக போய் பார்க்க மாட்டோமே. இறைவனுக்கு நன்றி சொல்கிறது முதல்ல நாம் நன்றி சொல்ல மாட்டோமே. நம்ம கிட்னி தான் அது நாம் சொல்கிறோம். இதையும் துடிச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு கூட பேசிக்கிட்டு இருக்கோம், அது துடிச்சிக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது, நமக்காக செய்யுது. ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை சராசரி. நம்ம எப்போ நினச்சி பார்த்துருக்கோமா? தெரியாது. நமக்கு இதையே இருக்குதுன்ற ஒரு இது, அது உங்களுக்கு உண்மையான அனுபவமா? அது நீங்கள் கேள்விப்பட்ட செய்தியா? ஃபஸ்ட்டு கேள்வி தான் முடியும். அப்படி எப்போனா சும்மா அப்படி பார்ப்பேன். இந்த பதப்படம் ஏதாவது பதப்படம் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். நீங்கள் வெளியில் ஒரு அனிமேஷன் அதில் தான் நம்ம பார்த்துருப்போம். என்னுடைய இதயத்தை நான் இதில் பார்த்துருக்கேனா? அதில் எத்தனை அறை இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதை பற்றி எனக்கு தெரியுமா? வீடியோ தான் பார்த்துருப்போம். அதான் கேள்விப்பட்டது தான். நுரையில் 2 தெரியாது, படித்தா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை எங்கே இருக்குது? கிட்னி எங்கே இருக்குது? அது எத்தனை கிட்னி இருக்குது சொல்லி கேள்விப்பட்டது தான். அப்போ நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் நரம்பு மட்டும் 72,000 நரம்பு இருக்கான். 72,000 நாமம் சித்தர்கள் சொல்கிறாங்க. நமக்கு தெரியுமா? சொல்கிறதா கேள்வி. ஆக இது மொத்தமே உள்ளே இருக்கிறது அத்தனையுமே கேள்விப்பட்டது. அப்போது எல்லாமே கேள்விப்பட்டது தான். ஆக இன்னொன்று, இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, கோசலைகிறாங்க. இப்போ உங்களையே நீங்கள் பார்க்குறீங்க. எதால் பார்க்குறீங்க? கண்ணால் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற முதல் பொருள் எது? எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முதல் பொருள் எது? பொருள் உங்கள் கண்ணு எப்போவுமே பார்த்துட்ருக்கிறது. காலையிலையா? எப்போவுமே பார்த்துட்ருக்கு. நிறைய பார்க்குறீங்க, அதில் முதல் பொருள் எது? உங்கள் உடம்பு. உங்கள் உடம்பு தானே பார்க்குறீங்க. ஏந்தா உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. கண்ணோட வேலை முன்னாடிக்கிற பொருளை காட்டும். கண்ணோட வேலையே அது காட்டுற காட்சி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பொருளை காட்டும். நீ இதுதான் எங்கள் உடம்பு, இதுதான் நானுன்னு சொல்கிறீங்க கிடையாது. நீங்கள் இதை பார்த்து முன்னாடி இது நீங்கள் பார்க்குறது, நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அது முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அந்த உடம்பு உங்களுக்கு ஆன்மாவுக்கு முன்னிலையில் இருக்குது, தன்மை இல்லை. தன்மை, முன்னிலை, படர்க்குன்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது தேர்ட் பர்சன், இது ஃபஸ்ட் பர்சன் கிடையாது. ஏன்னா உங்களுடைய உருவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு கண்ணால் பார்க்குறீங்க. பின்னாடி பார்க்க முடியுமா? முடியாது. பின்னாடி இது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அது கண்ணுங்கிறது பின்னாடி காட்டாது, முன்னாடி இருக்கிற காட்டும். முன்னிலை வடுபொருள் தான் இந்த உடம்பு இல்லைங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, 200 நாம் சாப்பிட்ற சாப்பாடு 200 வகையான அணுக்களாக மாறுது.
அதில் ஒரு அணு தான் ஸ்பெர்ம் செல். ஸ்பெர்ம் செல் விந்தணு. இந்த 200 டைப் ஆஃப் அணுவில் ஒன்று தான் விந்தணு. அதுவும் ஒரு அணு, அது ஒரு செல்லு தான். அது எதுலேருந்து வருது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வருது. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது பாடியோட சம்மந்தப்பட்டது. இந்த பாடி வந்து வாழையடி வாழைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு வாழைக்குன்னு விதை கிடையாது, அது ஒரு கண்ணு போகும். அந்த மாதிரி இது அப்படியே பிள்ளைங்கள்லாம் 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பார். அதுலேருந்து வந்தது வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மெஷின் இன்னொரு குட்டி மெஷினில் போடும். மெஷின் குட்டி போடுமா? போடாது. ஆனால் இந்த குட்டி போடுற மெஷின் எதுவுமே இதுதான். இந்த மெஷின் குட்டி போடும், அது வேலையா செய்யுது. அது நம்ம வேலை கிடையாது. அந்த விந்து செல்லு அதுக்கு இன்னொன்று தான் கருமுட்டை. அதில் போனால் அந்த விந்து செல் ஒரு 3 ml, ஒரு தாய் தந்தை சேர்க்கையின் போது 3 ml வெளிப்படுத்து. மேக்சிமம் 3 ml விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்கன்னா 5 கோடி விந்து செல். அது 3 ml 5 கோடி. 1000 ஒருவன் எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஆனால் நாம் 5 கோடியில் ஒருவன். 1000 ஒருவன் இல்லை, 5 கோடியில் ஒருவன். அவர் 1000 ஒருவன் வேற மாதிரி பாட்டு. அதே பற்றி நம்ம 5 கோடியில் ஒருவனாக வந்திருக்கோம். ஆனால் 5 கோடி செல்கள்லையும் உயிர் இருக்கு. ஆனால் 4,04,99,999 ஸ்பெர்ம் செல்லுக்கு உங்கள் அம்மாவனுடைய முட்டை வழிவிடலை. நீங்கள் வந்து உங்களுடைய உருவம், ஆதி உருவம், ஒரு 45 வருஷம் உங்களுடைய ஆதி உருவம் ஒரு செல்லாக தான் இருந்தது. அதுதான் உங்களுக்கு உண்மையான உடம்புனா. அப்போ கூட அது ஃபுட்டிலேருந்து வந்தது தான். அது போச்சனா டம்முன்னு ஒரு நிமிஷம்னா அப்போ தான் அம்மாவுடைய முட்டை. இது எல்லாமே தானாக நடக்குது. அது உள்ளே போனோடனே அந்த ஒரு சிறியது ஒரு குண்டூசி நுனியில் பல்லாயிரக்கணக்கான ஸ்பெர்ம் செல் நிற்கும். ஒரு ட்ராப் ஆஃப் ஸ்பெர்ம் செல் எடுத்துக்கணும்னா அதில் பல்லாயிரக்கணக்கான ஸ்பெர்ம் செல் சேர்ந்தால் தான் நம்ம ஒரு ட்ராப் ஸ்பெர்மை கண்ணால் பார்க்க முடியும், ஒரு செல்லை பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய வடிவம் எப்படி இருந்தோம்? முதல் வடிவம் மூளை வடிவம் பார்த்துருங்க. அது போய் சேர்ந்த பிறகு தான் தாயினுடைய சத்தம் சேர்ந்த பிறகு தான் உடல் வளருது. அப்போ தாயினுடைய சத்தம்சு இதில் எல்லாம் சேர்ந்த பிறகு தான் உங்களுக்கு இதயம், நுரையீரல் அதெல்லாம் எல்லாம் முறைப்படி வளருது. முறைப்படி ஒரு குறை வைக்காமல் இருக்கிறது கொடுக்கும். இது யார் செஞ்சோம்? அப்பா செஞ்சாரோ அவங்க அம்மா செஞ்சார். அப்புறம் எப்படி அவங்கள அப்பா அம்மான்னு சொல்லுவீங்க? அதுக்கு பேர் தான் வரலாறு. உபசாரத்தால் பெற்ற தாய் தந்தை. உபசாரம் நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம்பா, சும்மா உபசாரத்தை கூட வந்து வான்னு கூப்பிடலப்பா, வீட்டுக்கே நான் போகிறேன். உபசாரத்துக்கு சும்மா பேச்சு கூட ஒரு உபசாரம். அந்த வார்த்தையெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஃபார்மாலிட்டி ஏன்னா உபசரிக்கலப்பா, வான்னு சொல்லி கூட ஒரு உபசாரம். சோறு கூட போட வேணாம், வான்னு ஒரு வார்த்தை உபசாரமாக சொல்லணும், அது கூட இல்லை. அப்புறம் எப்படி அவங்ககிட்ட போக முடியும்? மச்சான் வீட்டுக்கு நான் போகிறதில்ல. அப்போ அது உபசாரத்தம்னா சும்மா நச்சம். அப்படி தான் நம்ம தாய் தந்தைன்றது சும்மா நச்சம். அப்போ நம்ம தாய் தந்தை நமக்காக எப்படி கண்விழித்து வெளியில் வந்த பிறகு நமக்காக பார்த்துக்கிறாங்க, உயிரே தியாகம் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா அதுதான் அந்த ஆத்மாவில் இருக்கிற அன்புனுடைய ஒளி, அன்பு சக்தி, கடவுள் சக்தி தான் அவங்க உணர்வில் வந்து இதாகி அது அந்த தாய்க்குள்ள ஒரு சமுத்திரத்தில் ஒரு ட்ராப் அளவு சமுத்திரம் அன்பு, கடவுளுடைய அன்பு சக்தின்னா அதில் ஒரு ட்ராப் தான் நம்ம தந்தையுடைய உணர்வில் புகுந்து நம்மளை காப்பாற்றணும். அது கூட இறைவனுடையது தான். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் எப்படி இருந்தோம் நமக்கு தெரியாது. தாய் வீட்டில் வந்ததுனால அவங்க உயிர் போகிற வரையில் நமக்காக உயிர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அது எதுன்னா அந்த தாய் கூட கடவுளுடைய ஏகதேச சக்தி தான். அவருடைய ஏகதேச சக்தி தான் நமக்கு தாயா, தந்தையா, மனைவியா, பிள்ளையா. ஆக அன்பு தவிர ஒன்றும் கிடையாது உலகத்தில். அது கண்ணியமாக எதுவுமே கிடையாது, எல்லாமே அன்பு தான். பார்க்குறதெல்லாம் கடவுள் தான். இந்த உண்மையை உணர்வுன்றது தான்.
ஸோ அதனால வந்து நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது முயற்சி இல்லை. அதாவது என்னென்ன நம்ம அனுபவிக்கணும், யார் யார் எந்தெந்த நேரத்தில் எதை எந்த அளவுக்கு அனுபவிக்கணும், அதை அவங்கள அனுபவிக்க அந்தந்த அளவுக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த மட்டில் அனுபவிக்க செய்கிறது அருட்சக்தி, கடவுளுடைய அருட்சக்தி. தவறான விதத்தில் இருந்தாலும் சரி, தவறான வழியில் அதுக்குரிய தண்டனை வந்துடும். ஒரு கெட்டவன் இருக்கான், அவன் ஒரு 10 வருஷம் நல்லா தானே இருக்கான், கால்பனை அடுக்கவே இருக்கா இருக்குங்க ஐயா. சரி, ஹீட்டரும் இதுவும் வாங்கிட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் சொல்ல மாட்டாங்களா? ஒன்றும் சொல்கிறேன், ஹீட்டர் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் அந்த என் குமரன்யா குமரன் இல்லை சீக்கிரம் தான் பேசுங்க. சொல்லியிருந்தேன் நானும் அப்படியே ஹீட்டரு இதுவும்